அவரை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது பரத்திலிருந்து நமக்கு ஜெயம் வரும். ஏனென்றால் அவரே நம்மை காக்க வல்லவர். பரத்திலிருந்து ஜெயம் வரும். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அவரை நோக்கி சொல்லலாமா? காக்கும் வல்ல மீட்பர் எனக்கு உண்டு. நல்ல மீட்பர், என் நல்ல இயேசு, என் நல்ல ரட்சகர் எனக்கு உண்டு. என் குடும்பத்துக்கு உண்டு. The good God, the loving God, the one who saves me, the one who rescues me, the one who cares for me is there for me. I fear no evil. Shall we declare Kakum? Yes, Lord. I thank you. I am migundadum. It doesn't matter what day and time you're living in. Oh, hallelujah. சில வேளையில நம்ம சரீரத்துல பலவீனமாய் காணப்படலாம். என்னுடைய பயம் நீங்க கர்த்தாவே. என் பயம் யாவும் இயேசு கை தூக்கினார். Oh, the wonderful Jesus. He stretches his arms. Yes, Lord. Oh, I trust in you, Jesus. My Savior, my sweet Jesus. Oh, உம்மை நம்புகிறேன். என் இயேசுவே, உம்மை நம்புகிறேன். எல்லாரும் சொல்லலாமா? காக்கும் வல்ல மீட்பர் எனக்கு உண்டு. Oh, I thank you because you are my redeemer. Oh, let's confess. Let's say காக்கும் வல்ல மீட்பர் காத்திடுவார். ஜூலை மாதத்துல காக்க வல்லவராய் அவர் இருக்கிறார். ஆகஸ்ட்ல காக்க வல்லவராய் இருக்கிறார். 2020 அவர் காக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு நல்ல மீட்பர். ஓ, அவரை நோக்கி சொல்லுவோம், காக்கும் வல்ல மீட்பர் உண்டு எனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டு. என் குடும்பத்தை காக்க வல்லவர், என் பிள்ளைகளை காக்க வல்லவர், என்னுடைய பெற்றோரை காக்க வல்லவர், என்னுடைய வேலையை காக்க வல்லவர், என் வருமானத்தை காக்க வல்லவர், என்னுடைய சுகத்தை காக்க வல்லவர், என்னுடைய சமாதானத்தை காக்க வல்லவர், என்னுடைய வீட்டை காக்க வல்லவர், என்னுடைய போக்கையும் வரத்தையும் காக்க வல்லவர். அவருடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார். என் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் என்னை அழகாக அவர்கள் கரத்தில் தூக்கி ஏந்தி கொண்டு நடந்து செல்வார்கள். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் அவர் என்னை காக்க வல்லவர். நான் துயரப்படும் போது அவர் காக்க வல்லவர். நான் துக்கப்படும் போது அவர் காக்க வல்லவர். நான் பயப்படும் போது அவர் காக்க வல்லவர். நான் பதஷ்டப்படும் போது அவர் காக்க வல்லவர். நான் கண்ணீர் சிந்தும் போது அவர் காக்க வல்லவர். தனிமையாய் உணரும் போது அவர் காக்க வல்லவர். My God, my very present help in the time of trouble. ஆபத்து காலத்திலே அரணான கோட்டையாய் என்னோட கூட இருந்து எனக்கு ஒரு தஞ்சமாய் இருக்கிற என் மீட்பர், என் மீட்பர், என் இயேசு அவர் காக்க வல்லவர். அவருக்கு நன்றி, அவருக்கு நன்றி, அவருக்கு நன்றி. வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் காத்திடுவார். Oh, thank you, Lord. காத்திடுவார் என்றுமே. நம்ம கலங்க தேவையில்லை. நாளைக்கு கைவிட்டுடுவாரா? என்றுமே, ஒவ்வொரு நாளும். இந்த நாளில உங்களை காக்க வல்லவர். You can live anywhere in this world. He is the creator of the entire universe. You can live in any country. You can live in any city. It doesn't matter what the news reporters say. இந்த இடத்துல இந்த மாதிரி சூழ்நிலை என்று நியூஸ் ரிப்போர்ட்டர் சொல்லலாம். It doesn't matter. We serve a God who is a redeemer. அவர் நம் மீட்பராய் இருக்கிறார். நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார்.
அவர் காக்க வல்லவர். Hallelujah. We thank you, Lord. We come at this time of prayer. Speak to us, fill us with your presence, and let our faith increase, Lord. இந்த நாளில் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும். எங்களுக்கு இன்னும் அதிக விசுவாசம் வேண்டும். We want to believe in you more. We want to trust in you more. We want to believe in your word, oh Father God, because your word never changes. உம்முடைய வார்த்தை மாறாது, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் மாறாது. நீர் மாறாத தேவன். உம்மை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். உம்மை நம்பி உங்களை அப்படியே நாங்கள் பாதத்தில் நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், தைரியப்படுத்தும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்பும் ஆண்டவரே. Hallelujah. We thank you, Lord. We give you all the glory. In Jesus' name we pray. Hallelujah. Praise the Lord. God is so good. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு மூன்றாவது நாள் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து விசுவாச வார்த்தைகளை நம்ம பேசுவதாக ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கிறோம். Hallelujah. We have determined in our mind to speak faith. We have purposed in our heart to speak the word of God, because his word is from everlasting to everlasting. வானமும் பூமியும் ஒளிந்து போலாம், அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற பொக்கிஷம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தையை அறிக்கை செய்கிறோம், அவர் வார்த்தையை சொல்லுவோம், அவர் வார்த்தையை நாங்கள் கட்டளையிடுவோம். ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், என் கையின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள். Today we are going to pray and declare the purpose God has in our life. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், என்ன திட்டம் வைத்திருக்கிறார், அதை அறிக்கை செய்ய போகிறோம். ஏனென்றால் சில வேளையில பிசாசு வந்து சொல்லிடலாம், you don't have any purpose. உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு ஒரு நோக்கமே இல்லை, நீயே வாழணும், நீ மரித்து போயிடலாமே என்று வேண்டாத வார்த்தைகளை பிசாசானவன் சொல்லி திரிந்து கொண்டிருக்கலாம். ஹalleluya. யாரை விழுங்கலாம் என்று அவன் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை நம்ம என்ன செய்ய போகிறோம்? Resist the devil and he will flee from you. Hallelujah. பிசாசை நம்ம அப்படியே புறம்பே அப்பாலே இப்ப சாத்தானே என்று சொல்லும் போது பிசாசு ஓடி விடுவான். கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் கேட்க போறோம். Because you know what the Bible says in Psalm 138 verse number 8, it says, அழகாக ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, the Lord will perfect that which concerns me. தமிழில் என்ன சொல்லியிருக்கலாம்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். My dear brother, my dear sister, கர்த்தர் உங்களை சிருஷ்டிக்கும் போது, உங்களை அழகாக அவருடைய கரங்களில உங்களை வணையும் போது, உங்களை பார்த்து அவர் ரசிக்கும் போது, உங்களுக்காக ஒரு சித்தத்தை, ஒரு திட்டத்தை, ஒரு யோசனையை உங்களுடைய ஆவியில அவர் ஊற்றி விட்டிருக்கிறார். நீங்க பிறக்கும் போது you might be a little baby, but you are born with a purpose. I don't know what has happened in your life. அந்த purposeல நீங்க நடந்திருக்கலாம், இல்லனா அந்த purposeல இருந்து நீங்க விலகி இருக்கலாம். But today we are going to declare what God has for us, the purpose that God has for us, because the devil wants to distract people. வேணுமென்று என்ன தெரியுமா நடக்கும்? உங்களுடைய நோக்கத்தில் இருந்து உங்களை வழி விலக செய்து வேற ஒரு திசையில டைரக்ட் பண்ணி விட்டுடுவான். But today we're going to come back on track. We're going to come back to the track that God has given for each and every one of us. Hallelujah. Do you believe that? Before we start declaring and praying, let us all say, எனக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. எல்லாரும் நம்ம அறிக்கை செய்வோம், God has a plan for me. எல்லாரும் வாயை திறந்து சொல்வோம். நம்ம அமைதியா சொல்ல போறதில்லை. We're going to open up our mouth. நம்மளுடைய காதுகள் கேட்கணும், நம்ம சுற்றி இருக்கிற தூதர்கள் கேட்கணும், நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள் கேட்கணும். என்ன சொல்ல போகிறோம்? உங்களை பார்த்து you are useless என்று சொல்லிருக்கலாம், you are a failure என்று சொல்லிருக்கலாம், you are a loser என்று சொல்லிருக்கலாம். But today I will declare, I will say that I have a purpose. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். எல்லாரும் உங்க family members பார்த்து சொல்லுங்க, hello my dear daddy, hello my dear mommy, hello my dear husband, my dear sweet wife, my dear children, my dear family, I want to tell you I have a great purpose. கர்த்தர் எனக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருக்காக நான் பெரிய காரியங்களை நான் சாதிக்க அவர் என்னை இந்த உலகத்தில் for such a time as this he has made me to be born in this world, and I am going to finish what God has called me to do. கர்த்தர் எதற்காக என்னை அழைத்தாரோ, you might be a 3-year-old girl, you might be a 7-year-old boy, it doesn't matter, you might be 80-year-old, it doesn't matter, you have a purpose. And in this year 2020 we are all going to align ourselves with the purpose of God. Hallelujah. Praise the Lord.
As I was praying, the Lord told me to pray for different age groups. ஏனென்றால் ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் different காரியங்கள், different போராட்டங்கள் இந்த காலத்துல இருக்கலாம். So we are going to start declaring for different age group. Hallelujah. Praise the Lord. God is good. I am a believer. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு விசுவாசி. I am a believer. And I will declare his promises. நான் ஒரு விசுவாசி. அவருடைய வாக்குத்தத்தங்களை நான் உரிமை பாராட்டி நான் அறிக்கை செய்து அதன்படியாக நான் நடக்க போகிறேன். Hallelujah. First of all, we are going to pray for the age group of 0 to 10 years. பிறந்த குழந்தையிலிருந்து 10 வயதுள்ள பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். Because that is the time that the Lord is forming them. அவங்களுடைய மூளையிலும் அநேக காரியங்கள் கர்த்தர் அவங்களுக்குள்ள போடலாம். ஆனா அதே நேரத்தில் இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களும் அவங்களுடைய மூளையை கரெக்ட் பண்ணலாம். So we are going to specifically pray for the God to give them good health. நல்ல சுகத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல அபிஷேகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் லூக்கால பார்த்திருக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல we see how Jesus he grew. என்ன வசனம் போட்டிருக்குன்னா, Jesus increased in wisdom and stature and in favor with God and man. எவ்வளவு அவர் வளர்றாரு இயேசுவை பார்த்தபோது ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். He grew, he expanded, he increased. So all the children who are under the age of 0 to 10, if you can please stand up. உங்க வீட்ல 0 குழந்தையிலிருந்து 10 வயது உள்ள பிள்ளைகள் இருந்தாங்களா, பிறந்த குழந்தை இருந்தாலும் தயவு செய்து தூக்கி கொள்ளுங்க. Let them all stand up right now. We are going to pray for them. We are going to decree and declare the anointing of the Lord. We are going to decree the health upon them. No sickness in their life. We are going to pray that God will give them wisdom. God will declare the anointing to come upon them. We pray that they will grow in the favor of God and man. மனுஷர் தயவிலும் தேவ பக்தியிலும் ஆவியின் வளர்த்தியிலும் அவங்க வளரும்படியாக இந்த வேளையில இயேசுவே நாங்கள் கட்டளை இடுகிறோம். எல்லா குழந்தையும் கர்த்தாவே வளரும் போது இந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களை தொட முடியாது ராஜா. வளரும் போதே எப்படி கர்த்தாவே மோசேயானவர் அவர் குழந்தையா இருக்கும்போது you took him to the right destiny. அவர் சேர வேண்டிய இடத்துக்கு மோசேயை நீர் அழகாக 3 மாதத்துல கொண்டு போய் சேர்த்தீர். But before these children reach the 10 years, I want every child to say and declare, I know what I am called for. 10 வயதாகும் போதே எல்லா பிள்ளைகளும் நான் எதற்காக பிறந்தேன், இதுக்காக தான் கர்த்தர் என்னை உண்டாக்கினார், I want to become like this, I want to become like that என்று சொல்லும்படியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தெளிந்த புத்தியை நீர் கட்டளையிடுவீராக. We declare, oh Father God, your anointing to come upon them. சிறு வயதிலே உம்முடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ள இறங்குவதாக. அவர்கள் தூங்கும்போது கர்த்தாவே கெட்ட சொப்பனம் வரக்கூடாது. அவர்கள் தூங்கும்போது ஆவியானவரே தூதர்களை கொண்டு அவர்களுடைய ஆவியில நீர் பேசுவீராக, நல்ல சொப்பனங்களை தருவீராக. அவர்கள் அந்நிய பாஷையில நிரம்பும்படியாக 10 வயதுள்ள பிள்ளைகளை கர்த்தாவே நீர் இப்பொழுதே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அபிஷேகம் அவர்களுக்குள்ள இறங்குவதாக. எல்லா பயம் நீங்குவதாக, எல்லா பயம் நீங்குவதாக, எல்லா பதஷ்டம் நீங்குவதாக. No more கர்த்தாவே fear, no more nightmare. எந்தெந்த பிள்ளைகள் இரவில தூங்க முடியாமல் அலக்கழிக்கப்படுகிறார்களோ, in the name of Jesus, Lord, we pray that every baby, every child, they will be able to sleep well in the night. Angels of the Lord, we declare and we decree the angels to go and sit with them by their bedside. அவங்க படுக்கை அறையிலே அவங்களுடைய படுக்கை பக்கத்திலே தூதர்கள் நீங்க போய் இந்த நாள் முதற்கொண்டு அமர்ந்து அவர்களோடு பேசுவீராக. Lord, we want to pray for the little children to have a good appetite. நிறைய பிள்ளைகளுக்கு பசியே இல்ல, சாப்பிட முடிய மாட்டேங்குது, malnutrition, அவங்களுடைய பாடியில இருக்கிற எல்லா deficiency. Lord, today we pray for all the children under the age of 10. 10 வயதிற்கு கீழ இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த நாளில நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் அறிக்கை செய்கிறோம், நாங்கள் கட்டளையிடுகிறோம். அவர்களுடைய எல்லா விதமான பசி நல்ல பசியா இருக்கட்டும். Give them a good appetite. நல்ல பசியோடு நல்ல சாப்பிடும்படியாக அவங்களுக்கு வேண்டிய நல்ல கர்த்தாவே சத்துவத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். Again we want to declare this scripture. நீர் எப்படி லூக்கா 2:52 that you grew in wisdom
and in favor of God and man என்று சொன்னது போல இயேசுவே உம்மை போல இந்த பிள்ளைகள் 10 வயதிற்குள்ள இருக்கிற பிள்ளைகள் உம்மை போல தேவ பயத்திலும் மனுஷர் தயவிலும் ஞானத்திலும் வளரும்படியாக உம்முடைய ஞானம் இறங்குவதாக, உம்முடைய தயவு இறங்குவதாக, உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, உம்முடைய பலன் இறங்குவதாக, உம்முடைய ஆளுகை இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பிள்ளையையும் உம்முடைய கரத்தை நீட்டி நீர் தொட்டு தழுவி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. Hallelujah, hallelujah. Oh wonderful. Every little child that who stood right now, எழும்பி நின்ற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், you are chosen by me, you are so loved by me. because வேதத்துல பார்க்கும்போது இயேசுவானவர் பிள்ளைகளை அவ்வளவாக நேசித்தார். You don't have to fear, you don't have to have any kind of inferiority complex. Hallelujah. God has a special plan for you and God is going to help you in your schooling, especially இந்த வருகிற நாட்களிலே அவங்களுக்கு நல்ல ஞானத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அடுத்ததாக we're going to go from the ages of 10 to 20, especially the adolescent age, the teenage years, and people are going to go into the youth. If you are at home, உங்க பிள்ளைகள் இந்த வயதில் இருந்தார்களா, தயவு செய்து வரவழைங்க. Ask them to stand up wherever they are. As parents, you're going to stretch your hand and you're going to pray for them. 10 வயதிலிருந்து 20 வயது is a very very important age. ஏனென்றால் அந்த நாட்களிலே தான் ரொம்ப அதிகமான disturbance and distractions in their mind. அந்த வயதில தான் அவங்க அப்படியே பிசாசானவர் அவங்கள கர்த்தருடைய வழியிலிருந்து திசை திருப்பி வேற ஒரு இன்ட்ரெஸ்ட், வேற ஒரு லாங்கிங், வேற மற்ற டிஸ்டர்பன்சஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன், அவங்க ஃபோக்கஸ் அப்படியே திசை திருப்பி வேற காரியங்களை செய்யும்படியாக அவங்களை ட்ரிக் பண்ணி விடுகிறான். But today we are going to say and declare, எப்படி சாமுவேல் சின்ன வயதிலே கர்த்தருடைய தேவாலயத்தில் போய் இருக்கும்போது அவருடைய குரலை கேட்டது போல, Lord, we are going to pray for every child that you will open their ears. Let them have the connection with you. சின்ன வயதிலே, இந்த teenage yearsலே, இந்த adolescent yearsலே, இந்த young ageலே உம்மோடு இணைந்து கொள்ளும்படியாக அவர்கள் காதுகளை திறந்தருளும். வேண்டாத வார்த்தைகள் அல்ல. What the TV says we don't want them to hear. What the devil says we don't want them to hear. What the Instagram says we don't want them to see. We want them to hear your still small voice. இயேசுவே ஒவ்வொரு பிள்ளையோடு அவர்கள் காதுகளிலே நீர் பேசும்படியாக நாங்கள் கேட்கிறோம். We pray that you will help them, oh Father God. When Daniel was very young, in his teenage years, he was taken to a foreign land. வேற ஒரு இடத்துக்கு அவர் எடுத்து செல்லப்பட்டார். இருந்த போதிலும் he held on to what the Lord told him to do. கர்த்தருடைய பிரமாணங்களை அவர் இறுதியாக அவர் பற்றி பிடித்தது போல, கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை ஒரு தானியேலை போல, ஒரு சாமுவேலை போல அவர்களை நீர் சுத்திகரியும் ராஜா. அவங்க மனதை சுத்திகரியும் கர்த்தாவே. இயேசுவே தன் சொந்த ரட்சகராக அவங்க ஒரு உடன்படிக்குள்ள இறங்கும்படியாக இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற பிள்ளைகளை நீர் தொடுவீராக. அவங்க காலம் தாமதமாகி I will accept Jesus later என்று சொல்லாதபடி, Lord, even when they are young, even when they are in their teenage years, Lord, I pray let them have a passion for you. Lord, we declare and we decree that all these young people will be drawn nigh to you. உம்மிடத்தில் இழுத்துக்கொள்ளும், நான் ஓடி வந்துடுவேன் என்று வசனம் சொல்லுகிறது போல இந்த பிள்ளைகளை நீர் அப்படியே உம்முடைய அன்பின் கயிறுகளால இழுத்து கொள்வீராக. உம்முடைய அன்பின் கயிறுகளால இழுத்து கொள்வீராக. கர்த்தாவே, இந்த உலகம் இழுக்க வேண்டாம், பிசாசு இழுக்க வேண்டாம் ராஜா. நீர் அவங்களுக்கு வேண்டிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை நீரே கொடுப்பீராக. உம்மிடத்துல பிரசன்னத்துல அமரும் போது let them say, oh, there is no greater joy than to sit at the feet of my loving Savior Jesus என்று சொல்லும்படியாக ஒவ்வொரு மனதையும் நீர் தொடுவீராக. ஒவ்வொரு மனதையும் நீர் தொடுவீராக. ஒரு கீழ்ப்படியின் ஆவியை அவர்களுக்கு கொடுப்பீராக. disobedient spirit leave your people. distraction spirit leave your people. spirit of unwanted focus, unwanted interest leave your people. Hallelujah. Let them not get into any addictions, Lord.
Let them not get into alcoholism. Let them not get into any movie addiction or cigarette addiction, or let them not get into unwanted affairs, but let them be focused, Lord. Give them a focus. ஏனென்றால் அவர்களை ஒரு நோக்கத்தோட நீர் சிருஷ்டித்திருக்கிறீர். அந்த நோக்கம் நிறைவேறட்டும். தானியேலை எப்படி அந்த இளம் வயதிலே வேறு ஒரு ராஜ்யத்துல உயர 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 உயர்த்தி கொண்டு போனீர். அதற்கு காரணம் அவர் சிறு வயதிலே உம்மிடத்துல ஒரு ஒப்பந்தம் பண்ணிவிட்டார். அதே போல இந்த பிள்ளைகளும் கர்த்தாவே, even before they come out of their teenage years, let them make a commitment with you and let them be baptized. Let them accept you as their personal savior. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. We thank you for the victory you have given to these children in the teenage years, Lord. Hallelujah. அடுத்தபடியாக we are going to the next age group. People who are in the ages of 20 to 30. People who are in their youth. Hallelujah. என்ன என்று பார்த்தோம் என்றால் வேதத்தில் யோசேப்பை பார்க்கிறோம். அவர் வாலிபராக இருக்கும் போதே அவர் வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல போகிறார். ஏனென்றால் இந்த வயதில் தான் they have to find a job, they have to find a marriage partner, they have to have a passion, they have to be rooted in you, Father God. யோசேப்பு நம்ம பார்த்தோம் என்றால் போட்டிபார் வீட்டில் இருக்கிறார். அதற்கு பிற்பாடு சிறைச்சாலைக்கு போகிறார். ஆனா 30 வயது கிட்ட பார்த்தீங்க என்றால் அவரை கர்த்தர் உயர்த்தி பார்வோனின் அரண்மனைக்கு கொண்டு போய் விடுகிறார். இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு Lord, we want to pray that they will be able to find a good job. It doesn't matter what the world says. Lord, I pray that they will know exactly what to study. They will know exactly where to apply for the job. Lord, I pray and I command and I declare and I decree that your people who are we are praying right now, 20 வயதிலிருந்து 30 வயதுள்ள உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஒரு நல்ல வேலைக்குள்ள அவர்கள் போய் சேரும்படியாக நீர் அவர் கரத்தை பிடித்து you direct them, Lord. You lead them, Lord. Lord, when they face failures, let them not get rejected. Let them not get dejected. கர்த்தாவே தோல்விகளை அவங்க சந்திக்கும் போது பயப்பட தேவையில்லை ராஜா. ஒரு உற்சாகத்தை கட்டளையிடும். ஏனென்றால் யோசேப்பு வாழ்க்கையில பார்த்தா அநேக failures. யோசேப்பு வாழ்க்கையில பார்த்தா நிறைய பேர் they rejected him. யோசேப்பை பார்த்தார் அநேகர் மறந்து போய் விடுகிறார்கள். அதனால அவர் விட்டு விடவில்லை. அவர் உண்மையை பற்றி இருந்தபடியால அவரை கடைசியாக ஒரு கவர்னரா மாற்றி விட்டீர். அதே போல let faith arise in these young people. Let them know that their God is with them. The same God who exalted Daniel, the same God who exalted Joseph, the same God will exalt them. It doesn't matter how many hurdles they face. Lord, we pray people who are in the age group of 20 to 30 that they will find a good job, that they will be, Lord, walk in favor, that they will walk in the favor of God and man. Hallelujah. Thank you, Lord. We also want to pray for the right marriage partner. இயேசுவே அவங்க கர்த்தாவே எந்த யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்றோ அத கரெக்டான அந்த நபரை நீர் அவளுக்கு காட்டும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம். அநேகர் இந்த வயதில Lord, I pray, Lord Jesus, that they will be so disturbed, they won't know what to do in life. I pray, Holy Spirit, Lord, I pray, Holy Spirit, in the name of Jesus, every person who feel that they don't have anybody for them, எனக்கென்று காரியங்களுக்கு ஜெபிக்கவோ எனக்கென்று கைடன்ஸ் கொடுக்க யாரும் இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இந்த வாலிப தம்பி தங்கச்சிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அவர்களோடு இருந்து நீர் அவர்களுக்கு ஒரு கைடாக இருக்கிறேன் என்று அவர்களுக்கு உறுதிமொழி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். My dear young man, my dear young daughter, you have a wonderful father who cares for you. He knows exactly where you have to go and he will take you to the right place. Hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. அடுத்தபடியாக we are going to pray for another age group, 30 லிருந்து 40. This is also another interesting age group because this is the time that God is saying that he's going to establish you. Hallelujah. This is the age when God is going to establish you. You might be thinking, I don't know what I'm still doing. நான் என்ன செய்றேனே எனக்கு தெரியல. I don't know where I am going. Don't worry my dear brother, my dear sister. God has told clearly that he is going to establish you this year. Hallelujah. ஏனென்றால் நம்ம வேதத்துல பார்க்கும்போது தாவீது 30 வயது 37 வயதுல தான் அவர் எஸ்டாப்லிஷ் ஆனார். அது வரைக்கும் அவர் ஓடி சுற்றி அவர் he was running from cave to cave to cave to cave. He didn't know what he was doing. He was afraid. நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா இல்லை
என்றால் சவுல் என்னை கொலை செய்து விடுவாரா என்ற ஒரு பயத்தில் இருந்தார். ஆனா அந்த 30 to 40 வயதுக்குள்ள பார்த்தீங்க என்றால் அவரை அரண்மனையில கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தி விடுகிறார். Hallelujah. God established David. When he was 30, he became the king of Judah. When he was 37, he became the king of all Israel and Judah. My dear young man, my dear young daughter, God is going to establish you. Do you believe that? Do you believe that? Why don't you open your mouth and say, my God, my Savior, the one who established David will establish me. எல்லாரும் வாயை திறந்து சொல்வோம், கர்த்தர் God will establish me. Hallelujah. என்னை கர்த்தர் என்னுடைய இடத்துல கொண்டு போய் அவர் நிறுத்தி என்னை ஸ்தாபிப்பார். Hallelujah. You don't have to worry. If you've been married, Lord, I pray that you will have them, give them a wonderful married life. Give them babies, oh Father God. கர்த்தாவே அன்னாள் ஜெபிக்கும்போது you gave a baby, oh Father God. Lord, I pray that people who are praying for babies, Lord, let them have children, oh Father God. People who are still not married in this age group, இன்னும் இந்த ஏஜ் குரூப்ல சிலர் இன்னும் திருமணமாகாம இருப்பீங்க. Don't worry. எந்த எலும்பிலிருந்து கர்த்தர் உங்களை உண்டாக்கினாரோ அந்த எலும்போடு அவர் சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். If you are a man, God has the right girl for you, my dear brother. He will bring the right girl to you and he will unite you with your life partner and you will live together as a family and serve the King of Kings and the Lord of Lords. Hallelujah. Lord, I pray especially for these people as they are getting established. Lord, I come against every unclean spirit of jealousy to leave their lives, oh Father God. As you're going to bless them, தாவீதை எப்படி நீர் ஆசீர்வதித்து பெரியவனாக்கி கொண்டு போகும்போது தாவீதுக்கு எதிராக எரிச்சல் உள்ளவர்கள் வந்தார்கள். இருந்த போதிலும் நீரே தாவீதோடு கூட துணை நின்று தாவீதை அவருடைய ராஜ்யத்தை நீர் அழகாக பாதுகாத்தது போல every person, oh Father God, who is in this age group, let them be preserved, protected, guarded and guided by you, oh Father God. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Are you happy that you have a father? My dear friend, my dear brother, my dear sister, God is with you. You don't have to be afraid. You have a purpose in your life and he is going to help you to come to that destiny, even though it might look very slow. சில வேளையில எங்க போய் சேருகிறேனே தெரியலையே, அடுத்தபடி இருட்டா இருக்கிறது என்று பார்க்கிறீர்களா? Don't worry. வெளிச்சமான நம்மளுடைய தேவன் உங்களுக்கு முன்பதாக நடக்கிறார். ஏனென்றால் thy word is a lamp unto my feet and a light unto my path. Hallelujah. அடுத்ததாக we are going to the next age group, ages of 40 and 50, and for this age the Lord said the word expansion. Hallelujah. Are you happy? You are going to be expanded. You are going to be expanded. We are going to pray for expansion. Hallelujah. ஏனென்றால் ஈசாக்கை பார்த்தோம் என்றால் ஈசாக்கு 40 வயதுல தான் அவருக்கு திருமணம் ஆகிறது. அழகான ஒரு மனைவியை கொடுக்கிறார். அதற்கு பிற்பாடு we see that Rebecca was barren. அந்த வசனத்துல போட்டிருக்கிறது 25ஆம் அதிகாரத்துல Isaac, he prayed for his wife and then what it says that she had children. Hallelujah. So we pray for people who are still not married in this age group. Lord, I pray எப்படி ஈசாக்குக்கு ஒரு ரெபெக்கால கொடுத்தீரோ, எப்படி ரெபெக்காலுக்கு ஒரு ஈசாக்கை கொடுத்தீரோ, அதே போல இந்த கொரோனா வைரஸ் டைம் முடியறதுக்குள்ள உம்முடைய பிள்ளைகள் இன்னும் திருமணம் ஆகாம இவங்களுக்கு எப்படி திருமணம் ஆகும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸ் முடிக்கிறதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நிச்சயத்தை நீர் நிச்சயிக்கும்படியாக நாங்கள் கட்டளையிடுகிறோம். We declare that every person to have a life partner before the end of the coronavirus. And I also pray for people who are praying for babies, oh God. இந்த கொரோனா வைரஸ் முடிக்கும் போது கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்கு ராஜா நீர் ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். When Isaac prayed for Rebecca, she had babies. Hallelujah. நீர் அற்புதத்தை செய்வீராக. நேற்று தினம் நாம் பார்த்தது போல Isaac, he went to dig wells. ஏனென்றால் that is what he knew to do. So today this age group is going to be a time of expansion. இது வரைக்கும் நீங்க வேற காரியங்களை செய்திருக்கலாம், பட் இந்த 40 to 50 இயர்ஸ்ல கர்த்தர் உங்களை புதிதாக ஏதாச்சும் செய்ய சொல்லுகிறார் என்றால் தைரியமாக செய்யுங்க. The one thing that Lord told me, that some of you will be asked to do something very new and you will be asked to start something very fresh. இது வரைக்கும் நீங்க பண்ணாத காரியங்களை புதிதாக கர்த்தர் உங்களை செய்ய சொல்லலாம். And you might be afraid, ஐயோ
இது ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்களே, நான் ரொம்ப புதுசாக ஆரம்பிக்கிறேன். ஐ எம் ஸ்டார்டிங் வெரி நியூ, ஐ எம் ஸ்டார்டிங் வெரி ஃப்ரெஷ், ஐ டோன்ட் ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். என்னை காட்டிலும் இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் பெரியவங்க இருக்கிறாங்க. இந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் அநேகரை ரொம்ப வருஷமாக இதே பிஸ்னஸையோ இதே விஷனையோ இதே காரியத்தை செய்து அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. Why should I also do it? நான் ரொம்ப சின்னதாக தானே இருக்கிறேன். Why should I do it என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். The Lord wants to tell you, my dear brother, my dear sister, even though you might start small, God is going to expand you, because that is the word God gave for this age group 40 to 50. God is going to explode you because He's going to expand you. Do you believe that? Can we declare, I am going to be expanded? கர்த்தர் என்னை விரிவாக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எப்படி யாபேசுக்கு சொல்றார், தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. எல்லாரும் சொல்லலாம், இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு there is going to be expansion. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி. Oh Lord, you will bless me and you will enlarge my territory. உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று யாபேஸ் ஜெபித்தது போல for this age group. If the Lord tells you to start something new, if it is a new business or a new project or a new job, you might be very little. Don't worry, go in the strength of the Lord. கர்த்தருடைய பலத்தோட போங்க. ஏனென்றால் even though the beginning might be small, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு எப்படி இருக்குங்க? How is the end going to be? It's going to be an explosion. Hallelujah. For the age group of 40 and 50, God is telling He's going to cause multiplication. He's going to enlarge your boundary. You're going to become kingdom builders. If you have not bought your own house, the Lord is telling God is going to give you a new house. Just like Heshbon, He is going to provide for you. The provision is going to come from heaven above. Do you believe that? Do you believe that? Lord, I pray for this age group also. Give them good health and strength. Give them the energy. Give them the ability. Give them the passion. Give them the anointing that they will run and not be weary. They will run and not be weary. They will run towards the focus, towards your purpose, towards the goal that you have given them, and they will not be weary. Hallelujah. Praise the Lord. You have a plan, you have a purpose, and God is going to establish you. Hallelujah. The next one, we're going to go to the age group of 50 and 60. How many of you are in that age group? Because God is saying, you're going to be like Paul. Apostle Paul, when he was in that age group, do you know what he did? He was going from missionary journey to another journey. Paul, Apostle Paul, ஒவ்வொரு இடமாக அவர் பிரயாணம் பட்டு எவ்வளவு தேசங்களுக்கு போய் அவர் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொன்னார். Because God empowered them. இந்த வயதில் இருக்கிற உங்களை கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்து உங்களை ரொம்ப அதிகமாக எடுத்து பிரயோஜனப்படுத்த போகிறார். நீங்க நினைக்கலாம், ஓ எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரப்போகிறது, what am I going to do? எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைத்திரலாமா? No, my dear brother, my dear sister, God is going to empower you. And just like Apostle Paul, he goes to Rome, he writes so many letters. அதே போல உங்களுக்கு புதிய திட்டங்களை கொடுக்க போகிறார். அதற்கு வேண்டிய சுகத்தை கொடுக்க போகிறார். Especially Lord, I pray for all the women of this age group. கர்த்தாவே, அவங்களுக்கு எந்த சரீரத்திலயும் எந்த விதமான ஒரு கர்த்தாவே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்க கூடாது. If they going through menopause or if they going through any other cycle in their life, Lord, I pray that you will strengthen them. You will make it easy for them. Every person, Lord Jesus, in this age group, I pray that you will renew all their organs, that it will become just like new, that they will be able to go on and on and on. Hallelujah. Do you believe that? அடுத்ததாக 60 and 70 சில வேளையில நினைக்கிறான், ஓ வயதாகி போயிடுச்சு, ஐம் ரிட்டையர்ட், what am I going to do? வேதம் சொல்லுகிறது, ஓ the glory of the young man is the strength, but old men, old women என்ன மகிமை தெரியுமா? அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். In the age of 60 to 70 we see Manasseh the king, he is establishing new things in the house of God. 70 இருந்து 80 வயது உள்ளவர்களுக்கு ஏப்ரஹாம் என்ன பண்ணுகிறார்? 75 வயதா இருக்கும்போது தான் அவர் கல்தியா தேசத்திலிருந்து அவர் கானானுக்கு புறப்பட்டு வருகிறார்.
80+ல பாத்தீங்க என்றால் காலேப் சொல்லுகிறார், மலை தேசத்தை எனக்கு கொடுங்க. I don't want to fight against the smaller things. I want to go against the bigger things. அது பிறகு some of you might be 90+. The other day I spoke to one person. He was 95. Do you know how old was Jacob when he crossed யாபோக் and the Jabbok river? யாக்கோபு 97 வயதுல அவர் கிராஸ் பண்ணி போகிறார். அந்த தூதரோட அவர் போராட்டம் பண்ணும்போது என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட போறதில்லைன்னு சொன்ன வயது எப்போ தெரியுமா? 97. So it doesn't matter what age you are in. God has a great plan for you. God has a great purpose for you. He will ask you to do something new. Don't be afraid, and He will give you strength, because the Bible says that everything that is born has a plan and a purpose. The devil will come to try to steal that. The devil will come to confuse you, saying உங்களுக்கு எந்த திட்டம் இல்ல, உங்களுக்கு ஒரு நோக்கம் இல்ல, நீங்க வாழ்கிறதே வேஸ்ட் என்று. அதை கேட்காதீங்க, அதை நம்பாதீங்க. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், எனக்கென்று ஒரு பிளானை வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய ஏற்ற காலத்தில் அவர் அழகாக அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். மீண்டுமாக இந்த வசனத்தை வாசித்து நம்ம முடித்து விடுவோம். The Bible says, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முடிப்பார் என்று சொல்ல வேண்டாம், முடித்து விட்டார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். The Lord will perfect everything that concerns me. It doesn't matter what age you are. The Lord has a purpose for you, and He is going to accomplish it at His time. In His time, He makes all things beautiful in His time. Because every single day, ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல போய், Lord, please show me every day and teach me your way. உம்முடைய வழியை எனக்கு காட்டித்தாரோம், உம்முடைய சித்தத்தை எனக்கு காட்டித்தாரோம். அவிசுவாசியாக இல்ல, ஒரு விசுவாசியாக உம்முடைய பாதத்தை பிடித்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய பலத்தை கொண்டு நடக்கும்படியாக கிருபை செய்வீராக. எல்லாரும் கண்களை மூடி இந்த பாடலை பாடுவலாமாம். In His time, Lord, we believe in you, Lord Jesus. In His time, He makes, can we all declare, He makes all things beautiful. He makes all things It's not going to be bad, beautiful. it's not going to be ugly, it's going to be so beautiful. But we need the grace. Lord, show me every day, Lord. Lord, please show me every Oh, as you're teaching me your way, as you're teaching me your way. because I want to do exactly what you tell me, Do just not what I want to do, not what someone else wants to do. in your time. Oh, அவரை பார்த்து சொல்லலாம், in your time, Lord. In your time. I surrender myself, Lord. Do it in your time, In your time. because your timing is so perfect. You make all things beautiful in your time. My life to you I grant. Lord, my life Oh, shall we surrender? to you I bring. May each song I have to sing, May each song I have oh, let it bring you praise and glory, Lord. be to you a love Oh, shall we surrender as a family, as an individual? in your time. அவர் நேரத்தில் எல்லாரும் அறிக்கை செய்வோம், ஒப்பு கொடுப்போம். அவர் நேரத்தில் அவரை விசுவாசிக்கிறீங்களா? அவரை நம்புகிறீங்களா? அவர் அவர் அழகாக செய்வார். அது நிச்சயம், அது உறுதி. அதுல கலங்க தேவையில்லை, சந்தேகப்பட தேவையில்லை. உங்க தேவைகளை எல்லாம் சந்திக்க வல்லவர். அவர் நேரத்தில் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவர் கையில் இருக்கிறது. உங்களுடைய எதிர்காலம் அவர் கையில் இருக்கிறது. உங்க வேலை, உங்களுடைய திருமணம், உங்களுடைய ஊழியம், உங்களுடைய எதிர்காலம் அவருடைய கையில் இருக்கிறது. நீ சொன்னதெல்லாம் செய்வீர். Yes, Lord. உம் நேரத்தில் சொல்லலாமா? உன் நேரத்தில் அப்படியே ஒப்பு கொடுப்போம். உம் நேரத்தில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், உன் நேரத்தில் இயேசுவே, எங்களை நேசிக்கிறவரே, நேரத்தில் உம்மை நம்புகிறேன் அப்பா, உம்மை நம்புகிறேன் ராஜா. அழகுறவர் எனக்காக யாவையும் செய்து விட்டீர் அப்பா.
உம்முடைய வல்லமையால நிரப்புங்க, உம்முடைய பிரசனத்தினால நிரப்புங்க, உங்க தயவினால நிரப்புங்க. தேவா காண்பியும் அன்றாடம், தேவா காண்பியும் அன்றாடம் கற்றுத்தாங்கப்பா. நீங்க சொன்னதெல்லாம் நான் செய்ய போகிறேன். என் பிள்ளைங்க செய்வாங்க, எங்க குடும்பமே செய்யும். தேவா காண்பியும் ஒவ்வொரு நாளும் ராஜா, எவ்ரி டே. எஸ் ஜீசஸ், கற்றுத்தாரும், சொல்லிக் கொடுங்க. தூதர்கள் இறங்குவார்களாக, உடைய பிரசனத்தோடு இறங்குவீராக. நன்றி. Yes Lord, thank you Jesus. ஒப்பு கொடுக்கிறோம். Shall we all surrender? Yes Lord, we know that you have a plan and a purpose for me. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு நோக்கம், ஒரு திட்டம் நீங்க வைத்திருக்கிறீங்க. அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நம்புறேன், அதை விசுவாசிக்கிறேன், அதை நம்புறேன். எனக்கு என்னை நம்பி நீங்க ஒரு பொறுப்பு வைத்திருக்கிறீங்கல்ல, அதை நான் செய்ய போகிறேன். என் வயது எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 3 மாத மோசே போல குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, 97 வயது யாக்கோபை போல அந்த தூதரிடத்துல போராடுகிற நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, உம்மை நம்புகிறேன். எனக்கு வேண்டிய பலன், எனக்கு வேண்டிய ஆரோக்கியம், எனக்கு வேண்டிய விசுவாசம், எனக்கு வேண்டிய தயவு, எனக்கு வேண்டிய கிருபையை நீங்க ஏற்கனவே கொடுத்திருக்கிறதற்காக நன்றி. இந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் நீர் எனக்கு கொடுத்திருக்கிற திட்டத்தை மட்டும் அறிக்கை செய்வேன். I am not going to say that I have no purpose in me, because I know that you have a purpose for me. Thank you Lord for this time. I pray for revealing your plan to every single one of us, Lord. I pray that you will guard us, cover us, guide us. Lord, we cancel every coronavirus infection, every virus, every bacteria all over the world. Lord, I pray that you will preserve your people, Lord. Let it not come nigh our dwelling. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஹalleluya என்ற வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி கொள்கிறோம். எங்களோடு கூட இருப்பீராக, எங்களை இன்னும் விசுவாசத்தில் வளர்ச்சியும். எல்லா துதிகளும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya, praise the Lord. God is so good. Aren't you excited? கர்த்தர் உங்களுக்காக எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் தெரியுமா? And he's going to reveal it to you, and he's going to give you the strength to do it. Praise the Lord. Continue to be in prayer. நாளைய தினம் we are going to pray for peace. நாளைய தினம் சமாதானத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நிறைய காரியத்துல பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? சமாதானத்தை திருட பார்த்துருவான். ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்தாலும் அந்த சமாதானத்தை திருடிடுவான். But as children of God, we are going to declare, decree, confess, pronounce, claim and possess the peace that God has given us. Hallelujah. Are you excited? Praise the Lord. Be blessed and be a blessing. God be with you. Glory be to God. Amen. Praise the Lord. In His time. In His time, Lord, we believe in you, Lord Jesus. In His time. He makes, can we all declare, He makes all things beautiful. He makes all things It's not going to be bad. beautiful. It's not going to be ugly.